ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதிக லாபம் தரக்கூடிய அதிக டிமாண்ட் உள்ள ஒரு சில தொழில்களை பற்றி பார்க்க போகிறோம். நீங்களும் குறைவான முதலீட்டில் ஏதாவது ஒரு தொழில் செய்யணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். என்ன தொழில் எப்படி பண்ணலாம் என்பதை பற்றிலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூட் பேக் மேக்கிங் பிஸ்னஸ். இந்த ஜூட் பேக் நீங்கள் தயாரித்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில். இந்த ஜூட் பேக்கு நிறைய டிமாண்ட் இருப்பதின் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் இருக்கும். இதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மெட்டீரியல் எல்லாமே சென்னையில் பிராட்வேலேயே உங்களுக்கு கிடைக்கிது. இந்த ஜூட் பேக்கு ரெடி பண்ண தெரிஞ்ச டைலரை நீங்கள் வச்சு இந்த பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணலாம். முதலீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் போதுமானது. இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய டீட்டெயில்ஸ் வீடியோ யூடியூப்பில் நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு, நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்குது. இது குறிப்பாக கிராமத்தில் இருந்தால் கூட நீங்கள் இந்த தொழிலை செய்யலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த பேப்பர் கப் மேக்கிங் பிஸ்னஸ். பேப்பர் கப்பு, பேப்பர் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தேவை அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். இதுக்கு மிஷின் வருது. அந்த மிஷினை நீங்கள் வாங்கி அதை ஆப்ரேட் பண்ணி நீங்கள் சமாளிக்கலாம். அதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா இருந்தால் போதுமானது. அதே நேரத்தில் இந்த பிளேட்டெல்லாம் நீங்கள் தயாரித்து கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம். இதிலே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. இதுலேயே டீட்டெயில் வீடியோ யூடியூப்பில் நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மொபைல் ரிப்பேரிங் அண்டு சேல்ஸு செய்யக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். மொபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத எந்த ஒரு மனிதர்களும் கிடையாது. எல்லாருக்கிட்டே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இதனுடைய அந்த ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸை, இந்த கடையை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். கூடவே நீங்கள் மொபைலை சேல்ஸ் பண்ணலாம். இந்த அசசரிஸ்லாம் இருக்கிறது அது எல்லாத்தையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் உங்களுக்கு போதுமானது. இது எப்படி சர்வீஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியலனா அதனுடைய நிறைய கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு 3 மாதம் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு இந்த தொழிலை கூட நீங்கள் செய்யலாம். இதுவும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த தொழிலை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டேஷ்னரி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கோ, காலேஜ் படிக்கிறவங்களுக்கோ, மேலும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் தேவைப்படுது. நோட்டு புக்கு, பேனா, பென்சிலு இப்படி எல்லாமே தேவைப்படுது. ஸோ இந்த கடையை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். அல்லது நீங்கள் கடை வைக்காமல் கூட நீங்கள் இதை ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்கி ரீட்டெயிலாக கடைகளுக்கு போய் நீங்கள் சப்ளை பண்ணலாம். இதையே நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க. நீங்களும் ஒரு பார்ட் டைமாக செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி தொழிலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி